ஜீசஸ் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலே அருமையான முதலாவது ஆண்டு ஸ்தோத்திர ஜெப கூடுகையை கொண்டாடுகிற அருமையான ரிவவெல் மாரநாதா திருச்சபையின் மக்கள் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாயிருந்து பெருகுவதாக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டுடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த தூர ஊர்ல போய் இருக்கும்போது நம்ம ஊர் ஆட்களை பார்த்தா ஒரு ரொம்ப சந்தோஷமா வரும். இப்போ உதாரணத்துக்கு இந்த டைம் நான் பஞ்சாப் போயிட்டு இருக்கும்போது சண்டிகர்ல வச்சு ஒரு தமிழ் மக்கள் ஒரு 20-25 பேருக்கு மேல தமிழ்ல பேசுறத பார்த்தாலே எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஒன்னாங்கிட்ட பேசினேன். அப்போ அவங்க நாங்கள் இந்த மாதிரி சுற்றுலா வந்திருக்கிறோம், இந்த மாதிரி ஜாலியன் வாலாபாக், வாகா பார்டரு, கோல்டன் டெம்பிள்லாம் பார்த்துட்டு போகணும் வந்திருக்கோன்னு சொல்லி பேசினாங்க. அவங்க ஊர் வந்து சென்னை பக்கத்தில் உள்ள சில ஊர்கள்ல இருந்து வந்திருக்காங்க. ஸோ தமிழ் மொழியை கேட்ட உடனே அப்படி ஒரு சந்தோஷம். சில நேரம் அந்த மிலிட்ரியில் வேலை செய்கிறவங்க வருவாங்க, அவங்கள ஒத்தையாக பார்க்கும்போது ஒரு பெரிய சந்தோஷம். அதே போல இன்னைக்கு நான் பிறந்த ஊர் இந்த ஊர் தான், எங்கள் அம்மா ஊர் இந்த ஊர். அதனால நான் பிறந்து முதலாவது துவக்க கல்வி இந்த ஊர்ல தான், காது எட்டுதான்னு பார்த்து என்னை சேர்த்து விட்டாங்க இந்த டிடிடி ஸ்கூல்ல. அப்படி படிப்பை ஆரம்பித்த ஒரு ஊர். என் கால் படாத கடையத்துல ஒரு இடம் இருக்காது. காக்கா முட்டை எடுக்கக்காண்டி தெரு தெருவா, ஆமா, முடுக்கு முடுக்கா எங்கெல்லாம் மரம் உண்டோ அங்கெல்லாம் ஏறி போய் அதெல்லாம் எடுத்துட்டு சேட்டை பண்ணிட்டு இருந்த ஒரு ஊர் இது. ஸோ அந்த ஊர்ல இருந்து ஒரு சகோதரர் என் தம்பி முன்னாடி ஒரு நாள் சொன்னாங்க, இந்த மாதிரி நம்ம கூட சேர்ந்த ஒரு ஆள்னே, அவரும் ரொம்ப சண்டை கண்டெல்லாம் உன்ன மாதிரியே போட்டு அலைஞ்சு இப்போ ரசிக்கப்பட்டு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. சதீஷ் அவர் பேரு, இங்கதான் ஜெப வீடு வச்சிருக்கிறாரு அப்படின்னு. அப்போ ஒரு நாள் என்னை அறிமுகப்படுத்தி வைடா, பார்த்து பேசுவோமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். வருடங்கள் பல ஆகிவிட்டது, ஆனாலும் பார்ப்பதற்கு ஒரு தருணம் கிடைக்கவில்லை. ஆனா எப்படி சொந்த ஊர்ல உள்ள ஆட்களை பார்த்தவன ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகுமோ, அதே போல என்ன மாதிரியே ஒரு ஆளுங்க வந்து உட்கார்ந்து இருக்காரு அப்படிங்கும்போது எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். லைலோயா. அதனால அருமையான பிரதர் சதீஷ் அவர்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டுடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. அவர் சொன்னாரு, நான் போலீஸ் ஜீப்ல என்னை இப்படி இந்த ரோட்ல எல்லாம் கூட்டு போனாங்க, நான் இப்படிலாம் மாறுவேன்னு நான் என்ன செய்யல, நினைச்சு பார்க்கல அப்படின்னு. நீங்கள் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற ஆண்டவர் இருக்கிறார் ஐயா. அல்லேலூயா. இவ்வளவுதான், இவன் வாழ்க்கை முடிஞ்சிட்டு, இவன் இப்படிதான், இதுக்கு மேல இவன் ஒப்பேறவே மாட்டான்னு சொல்லி நீங்க முத்திரை குத்தி வச்சிருக்கீங்களா, அதெல்லாம் உடைச்சி தவிடுபொடியாக்கி அவனை உங்க கண்களுக்கு முன்பதாகவே மேன்மைப்படுத்தி கர்த்தர் பயன்படுத்துவார் பாருங்க. அதாங்க அழகு. அல்லேலூயா. என் சாட்சி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். என்னுடைய ஆவிக்குரிய ஒரு அண்ணன் இருக்கிறாங்க அங்க விநாயகபுரத்துல, சென்னை விநாயகபுரத்துல. அவங்க இந்த குளத்தூர்ல இந்த கலர் மீன்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏஜி சர்ச்சில் அவங்க உதவி போதகராக இருக்கிறார்கள். அவங்க எனக்காண்டி ஜெபம் பண்ணாங்களாம். நம்மெல்லாம் மற்றவங்களுக்காண்டி ஜெபம் பண்ணா எப்படி ஜெபம் பண்ணுவோம்? அது ரட்சிக்கப்பட்ட ஆளுக்கே ஜெபம் பண்ண எப்படி ஜெபம் பண்ணுவான்? ஆண்டவரே என ரட்சியும், அவனை காப்பாத்தும், ஏதாவது ஒண்ணு நல்லதா ஜெபம் பண்ணுவோம்ல. ஆனா அவரு, ஆண்டவரே இவெல்லாம் இருக்கக்கூடாது, இவன் செத்துறணும் ஆண்டவரே, இவனால இந்த சபை பாடுற துன்பம் இருக்கே, இவனால இந்த வாலிபையில கூட்டத்தையே கெடுத்துக்கிட்டு இருக்கான், உயிரோட இருக்கக்கூடாது, செத்துருட்டும் ஆண்டவரே அப்படின்னு ரொம்ப அழுதழுது ஜெபம் பண்ணாராம். இது அவரு ஒரு மீட்டிங்க்கு என்ன கூட்டு போய் அங்க என்னை பத்தி சாட்சியா சொல்லும் போதுதான் எனக்கே தெரியும், இப்படி புண்ணியவான்லாம் நமக்காண்டி ஜெபம் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு. அல்லேலூயா. அவரே அப்படி ஜெபம் பண்ணியிருந்தாருன்னா அந்த சபையில மற்றவங்க எல்லாம், என் மூலமா பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் எப்படிலாம் ஜெபம் பண்ணியிருப்பாங்க நீங்க பாத்துக்கிடுங்க. அல்லேலூயா. நீங்க
ஒருவனை தீர்க்கிற பிரகாரம் கர்த்தர் ஒருவரை என்ன செய்ய மாட்டாரு, குற்றவாளியாய் தீர்க்கவே மாட்டார். அது யாரா வேணா இருந்து போட்டோம், அவ்வளவுதான், முடிஞ்சுது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆமா, அவர் சொன்னாரு, இன்னைக்கு நான் போய் எட்டி கூட பார்க்க முடியாத பெரிய இடங்களுக்கெல்லாம் என் தேவன் என் தம்பியை கொண்டு ஊழியத்தை நிறைவேற்றி சபைகளை ஸ்தாபிப்பதை பார்க்கும் போது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லி அவர் என்னை குறித்து அந்த சாட்சி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் ரொம்ப பெரியவருங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷனை பத்தி சொல்லும் போது எனக்கும் என் சாட்சியில கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆசை. சரியா, நான் 10ஆம் வகுப்பு படிக்கும் போது பக்கத்துல 2 பாதுகாவலர்கள், 2 போலீஸ்க்கு எனக்கு எஸ்கார்டா இருந்தாங்க. 2 போலீஸ் 2 சைடு நிக்காங்க, நான் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன். வெளியே சப் இன்ஸ்பெக்டர் என்ன அரெஸ்ட் பண்ணதுக்காக வெயிட்டிங். அப்ப எக்ஸாம் எப்படி எழுதிருப்பேன்னு நீங்களே பாத்துக்கிடுங்க. அப்ப ஆரம்பிச்ச வாழ்க்கை. ஆமா, அப்ப எந்த அளவுக்கு நல்ல பையனா இருந்தா 10ஆம் வகுப்பு படிக்கும் போது விட்டா ஓடிடக்கூடாதுன்னு சுத்தி 2 காவல் வச்சு எனக்கு எக்ஸாம் எழுத வச்சிருப்பாங்கன்னு நீங்க பாத்துடுங்க என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு. அதுக்கு பிற்பாடு இங்க இருந்தா என் பையன் கெட்டு போயிருவான், வம்பா போயிருவான் அப்படின்னு சொல்லி என்னை பேக் பண்ணி மும்பை பட்டணத்துக்கு அனுப்பிட்டாங்க. எங்கேயாவது அப்பா அம்மா இருக்காங்கன்னு கொஞ்சம் பயம் இருக்கும். ஆனா பாம்பே பட்டணத்துக்கு போன உடனே கேட்க ஆளே கிடையாது. அப்பா அம்மாவே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய என்னுடைய சொந்தக்காரர்கள் உறவினர்கள்லாம் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. அதனால என் வாழ்க்கை இன்னும் அதிகம் மோசமாகி போனது. கிட்டத்தட்ட மும்பையில மட்டும் 17 கேஸுக்கு மேல எனக்கு கேஸ். ரோட்டு ஓரத்துல கடை போட்டுட்டு இருக்கவங்க எங்களுடைய செலவுக்காக அப்தா வசூல் பண்றது மாமூலா, அது அடிச்சு கொடுங்க எனக்கு இதை கூடுறா அப்படின்னு அவன் தரட்டா. அவங்களுடைய அந்த ரேடி இருக்குல்ல, ரேடி மீன்ஸ் அந்த கை வண்டி தள்ளு வண்டிலாம் அதெல்லாம் அப்படி தூக்கி குப்புற கவுத்து விட்டுருவோம். அதுல ஒரு பெரிய சந்தோஷம். ஆனா அந்த மும்பை பட்டணத்துல நீ ஆடுனது போதுண்டா அப்படின்னு சொல்லி என் சங்காங்குழிய, ஆமா சில மீன்லாம் இருக்குது சும்மா சர்வசாதாரணம்லாம் பிடிக்க முடியாது. மீன் பிடிக்கிறதுக்கு பல டெக்னிக்லாம் இருக்கு. ஆமா, ஆத்துல குண்டு போட்டு டக்குன்னு மயக்கி விழுத மீனெல்லாம் அப்படியே அள்ளிட்டு வந்துருவாங்க. சில ஆள் ஒத்த மீனா புழு போட்டு பிடிப்பாங்க, சிலவங்க வலை போட்டு பிடிப்பாங்க. அமைப்புள்ள மீன் பிடிப்பாங்க. இன்னும் சொல்ல போனா சில ஆள் மீன் பிடிக்கல கில்லாடியா இருப்பான். என்னன்னா மீன் இவனை தேடி வரும். அப்படிலாம் டெக்னிக் பண்ணி மீன் பிடிச்சு மொத்த சாரசாரையா வந்து குளும். ஆனா இதுல எதுலையுமே மாட்டாத சில மீன் இருக்கும் பாருங்க, அதுதான் எங்களை மாதிரி. ஆமா, வலையிலையும் மாட்ட மாட்டான், தூண்டிலையும் மாட்ட மாட்டான், எதுலையுமே மாட்ட மாட்டான். அவர் சாட்சி என்னன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை சொன்னா அது வித்தியாசமா தான் இருக்கும், அது மட்டும் எனக்கு தெரியும். லேலோயா, ஏண்டா கர்த்தர் காரணம் இல்லாமல் ஒருவரை என்ன செய்ய மாட்டாரு, அந்த பொசிஷன்ல இருந்து தூக்க மாட்டாரு. ஏன்னா நான் சின்ன பிள்ளையில இருந்து எங்க அப்பா அம்மா பேச்ச கேட்கவே மாட்டேன். வளர்ந்த பிறகு சுத்தமா கேட்க மாட்டேன். அதனால உங்க பிள்ளைகள்லாம் உங்க பேச்ச கேட்கலையா, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய கரத்தில் அவர்களை ஒப்பு கொடுத்து விடுங்கள். அவர் பார்த்துக்கிடுவார் எப்படி எங்க பிடிக்கணும், எப்ப பிடிக்கணும், பிடிச்சு ஒண்ணும் முடியாது. கரெக்டா இந்த இடத்துலதான் இந்த மீன்ல செவுள்ள பிடிச்சா அது என்ன செய்யாது, எப்பேற்பட்ட மீன்னாலும் சரி வேற எங்க பிடிச்சாலும் நழுவி ஓடிடும். இந்த செவில் இருக்கும் பாருங்க, அதுல விரல விட்டு அப்படி பிடிச்சாச்சுன்னா எந்த மீனா இருந்தாலும் சரி அது கதை முடிஞ்சு.
அல்லேலூயா. தம்பி சொன்ன மாதிரி சோலி முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. ஆமா, அந்த மாதிரி செவில்ல அப்படி விரல வச்சு பிடிச்சு தூக்கிட்டாப்ல. இப்ப தூக்கி கூட்டுங்க ஒரு பாஸ்டர் இப்போ ஊருக்கு போயிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, நான் அந்த மாதிரி பிள்ளையார் சிலை வச்சு பல தர்மகர்த்தாவா இருந்து நான் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி. அப்படி எங்க ஊர்ல ஆலயம் வரக்கூடாது என்பதற்காக பிள்ளையார் கோயிலை கொண்டு வச்சது எங்களுடைய குடும்பம். அப்ப நான் சின்ன பையன் 6ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தேன். அப்போ எங்க வீட்டுலதான் அந்த பிள்ளையாரை வச்சு பூஜைக்கு உண்டான அனைத்து காரியங்களும் 41 நாட்கள் நடந்தது. அங்க ஆலயம் வரக்கூடாதுன்னு சொல்லி அடிச்சு வச்சிருந்த கல்லை எட்டி உதைத்த என்ன முதல்ல உங்க ஊருக்கு போடா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அனுப்பி வச்சார். அல்லேலூயா. உலகம் முழுவதையும் மனிதன் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? அதனால முதல்ல உங்க ஊருக்கு போ அப்படின்னு அனுப்பி வச்சாங்க. இங்க வந்து பார்த்தா நான் நினைச்சேன் நம்ம ரட்சிக்கப்பட்டு வந்துட்டோம், அதனால அப்பா அம்மாலாம் நமக்கு என்ன செய்வாங்க, பச்சை கொடி காட்டுவாங்க, ஊழியத்துக்கு போடா நல்லா செய்யடா அப்படின்னு செய்வாங்கன்னு நினைச்சா இங்க நேர் ஆப்போசிட்டா நடக்கு. எங்க அப்பா நல்ல வேலையை தொலைச்சிட்டு ஊழியத்துக்கு வந்துட்டானாம். வீட்டுல சாப்பாடுக்கு கஷ்டம். நீ ஏசப்பா தானே கூப்பிட்டாரு, ஏசப்பாட்ட கேட்டுக்க. எங்க அப்பாவுக்கு ஒரு கடை வச்சு கொடுத்துருந்தேன் நான் சம்பாதிக்கும் போது. அதுல இருந்து சேரன் மகாதேவிக்கு ஊழியத்துக்கு போகுது. அப்போ 1 ரூபா, போயிட்டு வரக்கு 3 ரூபா. அதுல அந்த 1 ரூபா கேட்டதுக்கு கிடையாது. எங்க அப்பா சொன்னாங்க, டேய் ஏசப்பா கூப்பிட்டல்ல, அவர்கிட்ட, அவர் தானே கூப்பிட்டாரு, அவர்கிட்ட கேளு, ஏன்டா இது கேட்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. அப்போ நடந்து போகும்போது காலில் போட்டிருந்த செருப்பு முத கொண்டு என்ன செஞ்சுட்டு அத்து போய் விட்டது. 10 கிலோமீட்டர் தான், ஈஸியா நடந்துடலாம். ஆனா 11 மணி டயத்துல வெயில் சுட ஆரம்பிச்சுட்டு, அதாவது ஒரு நேரம் நண்பர்கள் கூட சேர்ந்து குடிச்சு கும்மாளம் அடிப்பதற்கு கிட்டத்தட்ட அந்த டயத்துல 1996 இருந்து 2000 வரை குறைஞ்சது 1500 3000 வரை செலவு பண்ணுவேன். அப்ப 1 கிராமோட தங்கத்தோட விலை எவ்வளவு தெரியுமாமா? 96 97 170 ரூபா 180 ரூபா தான் 1 கிராம் தங்கத்தோட விலை. அப்ப 1500 ரூபாயில இருந்து 3000 ரூபாய் வரை செலவு பண்ணி சந்தோஷமா வாழ்ந்திருக்கக்கூடிய எனக்கு ஒரு செருப்பு வாங்க வழி இல்லாத சூழ்நிலைக்கு நேராக கர்த்தர் கொண்டு போய்விட்டார். அல்லேலூயா. ஆமா, இதுலலாம் இவன் இருக்கிறானா, இவன் நிலைக்கிறானா செக் பண்ணுவார். அதுக்கப்புறம் நடந்து போனா, நடந்து பழக்கம் இல்லையா, தரையில காலெல்லாம் பொத்துட்டு அந்த வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனேன் முனசேகரன் குடியிருப்புல. அந்த அம்மா நல்ல சாப்பாடு தருவாங்க, ஆனா ஒரு நாளும் கை செலவுக்கு வழி செலவுக்கு காசு தர மாட்டாங்க. ஆனா அன்னைக்கு சாப்பாடு போட்ட பிற்பாடு என் கரங்கள்ல கொண்டு 10 ரூபா கொடுத்தாங்க. அல்லேலூயா. அன்னைக்கு நான் நினைச்சேன், என் ஆண்டவர் எவ்வளவாய் என்ன கவனிச்சு கொண்டிருக்கிறார் என்று சொல்லி. அல்லேலூயா. இன்னைக்கு 10 ரூபா ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா அன்னைக்கு அந்த 10 ரூபாய், எனக்கு செருப்பு கிடையாது, பஸ் பிடிச்சு போனோம். எங்க அப்பா சொல்லியிருக்கிறாங்க, உன்னை இயேசு தானே கூப்பிட்டாரு அழைச்சாருன்னு சொன்ன, அந்த இயேசு உனக்கு என்ன செய்வாரு தருவார்னு சொன்னாங்கல்ல, அந்த இயேசு கொடுத்த, நான் கேட்டது 3 ரூபா. அல்லேலூயா. 1 ரூபாயும் 3 ரூபா. ஆனா என் ஆண்டவர் எனக்கு கொடுத்தது 10 ரூபா. தேவன் பெரியவருங்க, அழைத்தவர் உண்மை உள்ளவர். அதுக்கு பிற்பாடு அங்க வாலிபர்லாம் கூடி அங்கங்க கிராமங்கள்லாம் கூடி ஜெபம் பண்ணுவோம். ஆனா எங்க கிராமத்துல நான் வாலிபர்கள் ஒரு 4 பேர் தான் எங்க ஊர்ல வாலிபர்கள். ஏன்னா மொத்தம் இருந்ததே கிறிஸ்தவ குடும்பம் 4 குடும்பம் தான், வேற ஆட்கள் கிடையாது. அதனால அதுவும் வாலிபர்கள்லாம் எப்படி, 3 பொட்ட பிள்ளைங்க, இன்னொரு பொட்ட பிள்ளைங்கள பக்கத்து ஊர்ல இருந்து இரவலுக்கு வாங்கிடுவோம், அவங்க ஃப்ரெண்டு. இந்த 4 பேர் தான் வாலிபர். நான் பையன். இப்ப நான் ஊழியத்துக்கு கொடுத்துருக்கேன், நான் அவங்கள உட்கார வச்சு கட்டாயப்படுத்தி பாட்டு படிக்க வைப்பேன். அதுக்கப்புறம் நானே அவங்களுக்கு வசனத்தை சொல்லி கொடுத்து இப்படியே வளர்ந்து இன்னைக்கு ஒரு பெரிய திருச்சபை, 28 குடும்பங்கள் நிறைந்து ஒரு திருச்சபை எங்கள் கிராமத்திலே உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா.
கர்த்தர் பிடிச்சிட்டாரு அப்படின்னா தட்ட முடியாது. அதுக்கு பிற்பாடு தான் பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ஆலயம் கட்ட ஆரம்பிச்சோமா, இடத்துல ஆளுங்க காரியங்களை செய்யும் போது எதிர்ப்பு வந்து, எனக்கு அண்ணன்மாரு, சித்தப்பமாரு, பெரியப்பமாரெல்லாம் எனக்கு பத்தி கம்ப்ளைண்ட் எழுதி கிட்டத்தட்ட ஒரு 17 கேஸ். லேலூயா. உலகத்தானா இருந்தாலும் கேஸ் தான், கர்த்தருக்குள்ள வந்து ஆண்டவருக்கு பிரியமா நடக்குன்னாலும் கேஸ் தான். இங்க அங்கேயாவது போலீஸ் ஸ்டேஷன் நின்றோம். இங்க என்ன பண்ணிட்டாங்க, குறைஞ்சு சேர்மாதேவி கோர்ட்ல இருந்து, அம்பை கோர்ட்ல இருந்து, திருநெல்வேலி கோர்ட்ல இருந்து மதுரை கோர்ட் வர போயிடுச்சு. அதற்கு முன்னாடி ஆர்டிஓ விசாரணை, சப் கலெக்டர் விசாரணை சொல்லி அது ஒரு 2 முறை. ஆமா, இப்படி பல கேஸ்களை போட்டு இவனை துவள செய்து அப்படியே சோர்வடை செய்து விடலாம் என்று சத்துரு. ஆனா எனக்கு எப்பவுமே எது ரொம்ப பிடிக்கணும்னா, பிரச்சனையா இருக்கணும், அது மத்தியில பிரயாணம் பண்ணணும், அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. ஆமா, இல்லட்டா தூங்கிடுவேன். ஏத்தால பஸ் வரணும், கார் வரணும், எல்லாம் வரணும், அப்பதான் டிரைவ் பண்ணதுக்கு நல்லா இருக்கும். அப்படியே வெறும் ரோடா இருந்தா நான் என்ன செஞ்சிருவேன், தூங்கிடுவேன். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையே தூங்கி போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அவங்க வாழ்க்கையில பிரச்சனையே இல்லாம இருக்கனாலதான். அதனால உங்க வாழ்க்கையில பிரச்சனை இருக்கா, நீங்க சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். அல்லேலூயா. நீங்க இன்னும் தேவனோடு கிட்டி சேர்வீர்கள். அல்லேலூயா. ஆமா, உண்மைதான். எந்த அளவுக்கு பாடு, உபத்திரம், நெருக்கம் வருகிறதோ அந்த அளவுக்கு தேவனோடு கூட நாம் என்ன செய்வோம், ரொம்ப நெருங்கி வாழ்வோம். அப்பதான் அது வந்து விடுதலை. அதனால பிரச்சனை வர வர, நான் இந்த சாட்சியெல்லாம் நிறைய டைம் சொல்லிட்டேன். என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல என்னென்ன சம்பவங்கள் நடந்தது அப்படின்னு நிறைய டைம் சொல்லிவிட்டேன். ஆனாலும் பாருங்க பிரியமானவர்களே, அல்லேலூயா, எந்த கிராமம், எந்த சொந்தக்காரங்க என்ன வேண்டாம் என்று விரட்டி விட்டார்களோ, அல்லேலூயா, அன்னைக்கு அவங்கெல்லாம் அவன் வந்தா நல்லா இருக்கும், அல்லேலூயா, விரும்பி தேடி வந்து வீட்டு ஃபங்க்ஷனுக்குலாம் என்ன செய்றாங்க, நீங்க அன்னைக்கு ஃப்ரீயா இருப்பீங்களான்னு கேட்டு கூப்பிடக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உயர்த்தி விட்டார். அல்லேலூயா. அவ்வளவுதான், ஒண்ணுமே முடியாது, இவனை திருத்தவே முடியாது அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருக்கீங்களா? ஆமா, சந்தோஷமா இருங்க. அவனை வச்சுதான் தேவன் நிறைய வேற வச்சு செய்ய போறார். அல்லேலூயா. அவனை வச்சு செய்வார் பாருங்க. ஏன்னா அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமா, ஒண்ணும் பண்ண முடியாது. அதான் பாஸ்டர்கிட்ட கூட பேசிக்கிட்டு இருந்தேன். அதாவது உத்தரப்பிரதேசத்துல நாங்க ஒரு பணித்தளத்துக்கு போயிட்டு இருக்கோம். முந்தின நாள் வீடியோ வந்துட்டு இருக்கு, இந்த கிராமத்துல இருந்து இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருந்தவங்கள பிடிச்சிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி. அப்படியா, எந்த கிராமம்? அதுக்கு அந்த ஊருக்கு அடுத்த ஊர்ல இருந்து. அப்படியா, சந்தோஷம். இப்ப நம்ம எந்த ஊருக்கு போறோம், அந்த ஊருக்கு தான் போறோம். அங்கேயும் பிடிப்பாங்களா? ஆமா, பிடிச்சிட்டு போகலாம், வாய்ப்பு இருக்கு. அல்லேலூயா. அப்ப அங்கதான் போனோம். ஆமா, எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் தேடி போய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. பிரச்சனை இல்லாத இடத்துல உட்கார்ந்து என்ன செய்ய போறோங்க, என்ன செய்ய போறோம்? இந்த பூமியில வாழக்கூடிய நாட்கள் ரொம்ப கொஞ்ச நாட்கள். அந்த நாட்கள்ல ஏதாவது தேவனுக்கு என்று செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்க வேண்டும். அதனால இப்ப உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேச எங்க ஊழியர்கள் எல்லாம் முன்ஜாமீன் எடுத்து வச்சு ஊழியம் செய்து அப்படியாக சபை இன்றைக்கு நடந்துகிட்டு இருக்கு. நீங்க விரும்புனீங்கன்னா வந்து பார்க்கலாம். ஒருவேளை என்னையும் பிடிச்சிட்டு போனா பரவாயில்ல, நானும் வர ரெடினா தைரியமா சந்தோஷமா நாங்க கூட்டு போறேன். அல்லேலூயா. உத்தரப்பிரதேச, உத்தரகாண்ட் மட்டும் கிடையாது, இமாச்சல பிரதேசம் அதே நிலைமை தான். காஷ்மீர்ல உள்ளே போக முடியாது. ஆனாலும் அங்க நமக்கு ஆண்டவர் ஒரு சபையை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா அங்கேயும் அதே பிரச்சனை தான். ஆனா அங்கேயும் பாருங்க, பாஸ்டர் ஈஸியா வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க, அங்க நாங்க ஒரு திருச்சபையை திறப்புலாவுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னு. ஆனா அதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அங்க என்ன நடந்தது தெரியுமோ? அந்த கிராமத்துல இருந்து 40 கிலோமீட்டருக்கு முன்னாட ஒரு சபைன்னு சொல்லி கட்டினதுக்காண்டி அந்த ஒரு கலெக்டர் முன்னிலையில அந்த சபையை உடைச்சி டெஸ்ட்ராய் பண்ணி அந்த முழு இடத்தையும் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு, ஒரு பட்டா இடத்த, ஒரு ஸ்தாபனத்துக்குரிய பட்டா இடத்த சர்ச்சை உடைச்சி அந்த முழு இடத்தை என்ன செஞ்சுட்டு கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு மத்திய பிரதேசத்துல. அல்லேலூயா.
உங்களுக்கு நான் சொல்றது ஏதாவது புரியுதா? அது மத்தியில தான் நாங்க ஒரு சர்ச்சை பிரதிஷ்டை பண்ணிட்டு வந்தோம். இப்ப அங்க இருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் தூரத்துல அடுத்தால ஒரு சர்ச்சு வேலை நடந்துட்டு இருக்கு. ஆமா, அவன் உடைக்கட்டும், அவன் என்னவும் பண்ணட்டும், நம்ம வேலை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். அல்லேலூயா. அது எப்படின்னா முடியுது? மனுஷரால இது முடியாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும் கூடும் கூடும். கண்களை மூடி, ஆண்டவரே எங்களோடு கூட பேசும். ஜீசஸ். இதயம் மகிழ்ந்திட வாழ்ந்திட வேண்டும், உன் சித்தம் செய்து நான் மடிந்திட வேண்டும். இதயம் மகிழ்ந்திட வாழ்ந்திட வேண்டும், உன் சித்தம் செய்து நான் மடிந்திட வேண்டும். ஒரு வாழ்வு அது உமக்காக, ஒரு வாழ்வு அது உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக. இயேசு ராஜா, உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரோ, ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரோ, உம் ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். ஆண்டவரே, அநேக கேள்விகளோடு கூட இங்கு அநேகர் அமர்ந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன் அப்பா. அவர்கள் கேள்விகளுக்கு பதிலாய் உம்முடைய பிள்ளையை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய வார்த்தையின் மூலம் இடைபடுவீராக. நீர் பேசும், நாங்கள் கேட்கட்டும், எங்களோடு இடைபடும், நீர் மாத்திரம் மகிமைப்படும். இரட்சகர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஜீசஸ். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 30வது வசனம். கர்த்தர் யெகூவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து, underline this word, என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாபின் குடும்பத்திற்கு செய்தபடியினால் உன் குமாரர் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாக வீற்றிருப்பார்கள் என்றார். அல்லேலூயா. என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம். இன்னைக்கு அநேக பேர் சொன்ன வார்த்தையை கூட செய்ய யோசிக்கிறார்கள். கர்த்தர் போய் இதை செய், கர்த்தர் அவன் திட்டமும் தெளிவுமா பேசி இதை செய் அப்படிம்பாரு. ஆனா அங்குள்ள சூழ்நிலையை பார்த்து முடியானது என்று சொல்லி யோனாவை போல கப்பல் மாறி ஏறின ஆட்கள் எல்லாம் ஏராளம் உண்டு. ஆண்டவர், உன்னை நான் இதற்காக தான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன், இந்த காரியத்தை தான் நீ செய்ய வேண்டும், இப்படிதான் நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி அதற்காக வேறுபடுத்து அபிஷேகித்து அனுப்பி வைத்திருப்பார். அதை விட்டுட்டு வேற வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க. சொன்னதை விட்டுட்டு, நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சொரைய புடுங்குற வேலை. களைய புடுங்க சொன்னா சொரைய புடுங்குற வேலை. என்ன சொன்னாரோ அதை செய்யணும். ஆனா அன்னைக்கு சொன்னதை செய்வதற்கே ஆள் இல்ல. ஆனா அந்த சூழ்நிலையில அவருடைய இருதயத்தில் என்னவெல்லாம் இருந்ததோ, அல்லேலூயா, ஆண்டவருடைய பிதாவாகிய தேவனுடைய இருதயத்தில் என்னவெல்லாம் ஆகாபினுடைய குடும்பத்திற்கு செய்யன்னு அப்படி பிளான் பண்ணி வச்சிருந்தாரோ அத அத்தனையும் அச்சு படாம அப்படியே ஒரு மனுஷன் செஞ்சான்னா அவன்
தலைமுறைய ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா மாட்டாரா? அல்லேலூயா. அங்கதான் இந்த 4 தலைமுறை, 4 தலைமுறை. சரியா? இஸ்ரவேலுடைய சொல்ல போனா இஸ்ரவேல் யூதா 2 சேர்ந்து இருக்கும்போது ஒரு ராஜா முதல்ல ஏற்படுத்தினார். அவர் பேர் என்ன பேரு? ஆண்டவர் ஏற்படுத்தல, மக்கள் கேட்டுக்கொண்டதின் பேர்ல கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்தார். அவர் பேர் என்ன பேரு? என்ன பேரு? சவுல். சரியா? அவர் ராஜாவை ஏற்படுத்தினார். இந்த சவுல் ராஜா ஆன உடனே என்ன காரியத்தை செய்யல சொல்லியிருந்தார். அதுவும் பார்த்துடுங்க, பிரமாணமா சொல்லியிருந்தார். சில காரியத்தை கர்த்தர் திட்டமும் தெளிவுமாய் பிரமாணமா செய்ய சொல்லியிருப்பார். அந்த பிரமாணத்துல என்ன இருக்குன்னு பார்ப்போம். உபாகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை படிங்க. நீ இளைத்து விடாய்த்து இருக்கையில் பின் வருகின்ற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. தேசத்தில் விலக்கி இளைப்பார பண்ணும் போது நீ அதை அண்டர்லைன் பண்ணுங்க, நீ அமலேக்கின் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிய பண்ண கடவா என்று சொல். ஆமா, நீ இதை மறந்துடாத. யார் அமலேக்கு அப்படின்னா, விடாய்த்து போய் இருக்கும் போது, நல்லா கேட்கணும். அமலேக்குன்னா அன்னைக்கு இருந்தான், இன்னைக்கு இல்ல. அமலேக்கு யாரு தெரியுமா? ஏசாவுனுடைய சந்ததி. அன்னைக்கு இருந்தான், இன்னைக்கு இல்ல. அப்படிலாம் நினைக்க முடியாது. விடாய்த்து போய் ஒரு மனுஷன் இருக்கும்போது, அவன் வாழ்க்கையில சோர்ந்து போய் இருக்கும்போது, இன்னும் சொல்ல போனா பலனற்றவனாய் இருக்கும்போது அவனை போய் விட்டுறதெல்லாம் பெரிய சண்டித்தனம் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. ஆமா, எங்களை மாதிரி சண்டியர்லாம் அப்படிதான் உருவாகுனது. என்னோட பலசாலி அடிச்சாதானே நான் உயிரே. பாம்போட ரோட்டு ஓரத்துல கடை போட்டிருப்பான், அவனை அடிச்சா இவர் பெரிய சண்டியர், யோக்கியர். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய வீரம் சொல்லிட்டு இருக்கவங்கலாம், டே உண்மையிலேயே உன்னை விட பலசாலிய நீ ஒத்தைக்கு ஒத்த நின்று சண்டை போட்டு ஜெயிக்கணும். அன்னைக்கு அப்படிதான் சண்டை போட்டாங்க. இன்னைக்கு ஒருத்தன் அடிக்க, இன்னைக்கு நான் கொஞ்சம் போல்ட்டா இருக்கேன். அன்னைக்கு 2000த்துல நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? எலும்பும் தோளுமா. இந்த தம்பியில பாதி தான் இருப்பேன். ஆமா, என்ன அடிக்க 15 பேரை கூட்டு வந்திருந்தாங்க. ஆளுக்கு ஒரு அடி அடிச்சா கூட நான் சாணி ஆகி விடுவேன். அந்த கண்டிஷன்ல இருந்த என்ன அடிக்க 15 பேர் கூட்டு வந்து அடிக்கிறதெல்லாம் இன்னைக்கு பெரிய சண்டித்தனம். அருவாளை தூக்கி வெட்டுறதெல்லாம் வீரம், துப்பாக்கி கொண்டு சுடுறதெல்லாம் சூரன். நினைக்கும் போதெல்லாம் சிரிப்பாத வருது. ஆமா, தன்னை விட பலவீனன் அடிக்கிறதெல்லாம் வீரம். நான் வீரன். நமக்கு டேய் அருவா இல்லாம, கத்தி இல்லாம, துப்பாக்கி இல்லாம, உன்னை விட ஒரு இன்ச்சா சைஸ்ல பெருசவன அல்லது உன்னை விட மனதளவுல ஒரு பலவான ஒருத்தனை நீ அடிச்சு காமி, உன்னை வீரன்னு ஒத்துக்கிடுதேன். இவன் ஒண்ணு கத்த நோஞ்சாம்பேல் அடிக்க 10 பேரை கூட்டு போவான். இவரு வீரனா, ரவுடி. இவரை பாதுகாக்க பின்னாடி 4-5 வேணும். எனக்கு இந்த ரவுடி மரம்லாம் நினைக்கும், நான் அந்த கூட்டத்துல இருந்தவன் தானே, அதனால தைரியமா சொல்லுவேன். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா காவல்துறையில உயர்ந்த பொறுப்புல இருக்கவங்களுக்கு எஸ்கார்டு வருவாங்க. அப்போ நான் என் நண்பன்லாம் நிறைய பேர் காவல்துறையில எஸ்ஐஆர் இருக்காங்க, கான்ஸ்டபிளா இருக்காங்க, பல பொறுப்புகள் இருப்பான். நான் அவன்கிட்ட கேட்பேன், டேய் காவல்னா என்னடா? மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க. சரி, மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க தானே காவல்துறை. அவர் காவல்துறைக்கு ஏன் நீங்க காவல் கொடுக்கிய? காவலர் அவருக்கே எஸ்கார்டு. இவரு ரவுடி, யார் வந்தாலும் அடிச்சு இவருக்கு பாதுகாவல். இப்ப என்னன்னா, காவல்துறைக்கும் காவல் தேவைப்படுது. சண்டியர் சொல்றாருல, இவருக்கும் ஒரு 4-5 பேர் பீச்சண்டியன் கையில கழிச்சுக்கிட்டு அப்படியே கூட்டணி. ஏன் பயம்? அல்லேலூயா. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு
பயப்பட மாட்டேன். ஏன்? ஒரே ஒரு காரணம், எனக்கு கூட இருக்கிறது யாரு? இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனம் படிக்கலாமா? 1 யோவான் 4:4 வசனம். இந்த பயம் வரும்போதெல்லாம் இந்த வசனத்தை அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சிருங்க. ஈஸியான வசனம் தான். ஏனெனில், அண்டர்லைன் திஸ் வேர்ட், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவர்களை விட உங்களில் இருக்கிறவர் பெரியவர். மொத்த பூமியில இருக்கிற ஆட்களை விட ஏன்குள்ள இருக்கிறார் பாருங்க, அந்த இயேசு பெரியவர். அதனால எனக்கு பயமே கிடையாது. ஆமா, யோகி வந்தாலும் சரி, மோதி வந்தாலும் சரி, எனக்கு பயமே கிடையாது. தமிழ்நாடு அதனால பேசுவீங்கன்னு நினைக்கிறீங்களா? போன வாரத்துக்கு முந்தின வாரம் உத்தரப்பிரதேசல பேசிட்டு வந்தேன், ஹிந்தியில சொல்லிட்டு வந்தேன். அதை ரெக்கார்டு பண்ணி வீடியோல இருக்கு, நீங்க என்ன பாத்துக்கிடுங்க. எனக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மிஞ்சி போனா என்ன செஞ்சிருவோம்? ஜெயில தூக்கி போடுவான். அங்க போய் என்ன செய்வோம்? ஒளிஞ்சு போறோம். அல்லேலூயா. ஆமா, அவ்வளவுதானே. வேற என்ன நடந்துட்டு போகுது? தலையா போயிரும். தலை போனாலும் கவலைப்பட போறது இல்லையா? அடுத்த நிமிஷம் ஆண்டோடைய மணியில. அல்லேலூயா. இந்த நிச்சயம் இருக்கும்போது நம்மளை யாரு பயங்காட்ட முடியும்? ஒண்ணுக்கத்த காரியத்துக்காக வீணாய் அருவா தூக்கிட்டு கோர்ட்ல போய் ஒருத்தனை வெட்டக்கு போகணும். பேண்ட்ரால ஒரு பெரிய கோர்ட் இருக்கு. அங்க ஒருத்தனை, எங்களை அடிச்ச ஒருத்தனை வெட்டுவதற்காக, என் கூட வந்த நண்பரை ஒருத்தர் வெட்டி விட்டார். அவரை வெட்டி கொல்லுவதற்காக பல ஆயுதங்களோடு கூட கோர்ட்ல போய், எனக்கு நல்லா தெரியும், கோர்ட்ல வச்சு அவரை வெட்டினா வெட்டிடலாம். ஆனா அடுத்த செகண்ட் அங்க காவலுக்கு நிற்கக்கூடிய காவலர்கள் என்ன செஞ்சிருவாங்க? என்ன துப்பாக்கி வச்சு சுட்டு விடுவார்கள். ஆனா நான் சொன்ன காரியம் என்ன தெரியுங்களா? நமக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு 1 கண்ணாவது போகணும். அல்லேலூயா. இன்னைக்கு ரவுடிகள் விடுற வாய்ச்சாவடெல்லாம் இது. நான் செத்தாலும் பரவாயில்ல, அவனை காலி பண்ணிடணும். இப்படி உலக வைராக்கியத்துக்காக ஒப்பு கொடுத்த அந்த உயிர் இன்னைக்கு உன்னதர் இயேசுவுக்காக எவ்வளவு வைராக்கியமாய் ஓடணும் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கவலைப்படக்கூடாது. என்ன ஆயிர போகுது, மிஞ்சி போனா என்ன ஆயிரும் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கணும். அந்த மாதிரிதான் இங்க ஒரு மனுஷனை ஆண்டவர் பிடிச்சிட்டாரு. அவனை வச்சு செய்யணும். ஏண்டா எலியாட்டே சொல்லிட்டார் 2 நேரம்லாம் அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி. அதுல ஒருத்தனை மட்டும் அபிஷேகம் பண்ணிட்டு வேலையை முடிச்சுட்டு போயிட்டாப்ல. அதுக்கப்புறம் 2 மடங்கு அபிஷேகம் பண்ணார். யாரு? இவர் அபிஷேகம் பண்ணார். எலிசா அபிஷேகம் பண்ணாப்ல. அப்படி அபிஷேகம் பண்ண நிம்சியின் குமாரனாகிய யெகூதா யார போட்டு தள்ளுறாப்ல? ஆகாபினுடைய குடும்பத்தை கதையை முடிக்கிறார். அதுல முக்கியமான நபர் யாரு? யாரு சொல்லுங்க? ஆகாபினுடைய வீட்டுல முக்கியமான நபர் யாரு? ஆகாபையே கதையை முடிக்கக்கூடிய மொத்த குடும்பத்தையும் 4 தலைமுறைக்கு வம்சத்தோட பேர் வர முடியாத அளவுக்கு செய்த அந்த யேசபேல் அவனுடைய கதையை முடிப்பதற்காக அங்க அந்த சம்பவத்தெல்லாம் படிச்சீங்கன்னா தெரியும். அந்த 2 ராஜாக்கள், அந்த 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் இதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அது சொல்லுவோம், தம் தாசனாகிய எலியாவை கொண்டு சொன்னது போல அந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் செய்தார்னு சொல்லி, இப்போ ஆகாப்புடைய குமாரனை முடிக்கும் போதும் அதான் சொல்லுவார். ஆகாப்புடைய மனைவியா இருந்த யேசபேலையும் முடிக்கும் போதும் அதுதான் செய்வார், அதான் சொல்லுவார். கர்த்தர் சொன்னபடியே, ஆண்டுடைய வார்த்தையின்படியே செய்ய தன்னை அர்ப்பணித்தவனாய். இவ்வளவுக்கும் இவன் யாரு தெரியுங்களா? இந்த யெகூ யாரு? ஒரு பெரிய உத்தமமான ஆள் கிடையாது. அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் யெரொபெயாமினுடைய பாவத்தை விட்டு என்ன செய்யல? விலகாதவன். விலகல. அந்த பாவம் அவன்கிட்ட இருந்தது. ஆனா அப்படி இருந்தும் நல்லா கேட்டுடுங்க, யார் அந்த யெரொபெயாம்? வசனத்தை படிங்க பார்ப்போம். 29 படிங்க. 2 ராஜாக்கள் 10:29. யெரொபெயாமினுடைய பாவங்களை யெகூ விட்டு என்ன செய்யல? விலகவில்லை. யெரொபெயாம் பாவம் என்னது? கன்றுக்குட்டியை நிப்பாட்டி வச்சிருக்கான். விக்கிரகத்தை நிப்பாட்டி வச்சு மக்களை பாவம் செய்ய பண்ண அந்த பாவத்தை இவனு செய்கிறான். இவனு விக்கிரக வழிபாட்டுக்காரனா இருக்கிறான்.
சரியா? இங்க இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம், ஐயா நாங்களாம் அப்படி எந்த சிலையை நாங்கள் கையெடுத்து கும்பிடுவதில்லை, அதுக்கு பலியிட்டு அதை பின்பற்றி நாங்கள் சோரம் போவது இல்லை அப்படின்னு நீங்க ஒரு வேளை நீங்க சொல்லலாம். ஆனா வசனத்தின்படி என்ன சொல்லுது அப்படின்னா, விக்கிரக பொருள் ஆசையான, விக்கிரக ஆராதனையான பொருள் ஆசை. அப்போ விக்கிரக ஆராதனையான பொருள் ஆசைன்னு என்னது? எனக்கு அதை சம்பாதிக்கணும், அதை வாங்கணும். நம்ம வீட்டுல நிறைய இருக்கும், போதுமான அளவுக்கு. நல்லா கேட்டுடுங்க, பொருளாசை என்னது தெரியுங்களா? நமக்கு தேவையான பொருளை வாங்குவதற்கு பேர் பொருளாசையே கிடையாது, சரியா? ஆனா தன்ட்ட இருக்கும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், அதை வாங்கி குவிப்பதற்கு அல்ல அதை வாங்குவதற்கு போட்டி போட்டு அதுக்காக ஓடுவோம் என்று சொன்னால் அதுக்கு பேர் தான் பொருளாசை. அல்லேலூயா. புரிஞ்சிட்டீங்களா? புரிஞ்சுதா? புரியல? இப்ப உங்களுக்கு ஈஸியா சொல்லி தரேனே. உங்களுக்கு தங்கி தாபரிப்பதற்கு ஒரு வீடு தேவை. அதற்காக நீங்க என்ன செய்யலாம்? கஷ்டப்படலாம், உழைக்கலாம், பணம் சேமித்து ஒரு வீடு என்ன செய்யலாம்? வாங்கலாம். ஏன்டா பூமியில நல்லா வாழ்ந்திருப்பதற்கு வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி கொடுக்கிற நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் வீடு வாசல் இல்லாம கஷ்டப்படுறீங்களோ உங்களுக்கு வருகின்ற ஆண்டுல நிச்சயமாக கர்த்தர் வீடு வாசல்களை தந்து ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. அல்லேலூயா. அப்படி கொடுக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆனா அது போதாதுன்னு இன்னும் ஒரு வீடு, என் பிள்ளைக்கு ஒரு வீடு, என் பேர பிள்ளைக்கு ஒரு வீடு, அவனுக்கு பிறக்கும்போது குழந்தைக்கு ஒரு வீடு, இப்படின்னு வீடா சேர்த்துக்கிட்டு இருந்தேன்னா டேய் இல்லாதவன் எங்கடா போவான்? நம்ம ஆண்டவருடைய சிந்தை என்னது? உனக்கு 2 வஸ்திரம் இருந்ததுன்னா ஒரு வஸ்திரத்தை இல்லாதவன்ட்ட என்ன செஞ்சிரு? கொடுத்துரு. ஆமா, நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருந்தால் பாவமாய் இருக்கும். அநீதியான உலக பொருட்களால நீ என்ன செய்ய? சிநேகிதரை சம்பாதிச்சுக்கப்பா. உனக்கு செல்வம் இருக்கும்போது அதை மற்றவர்களுக்கு கொடுத்து, உன் சகோதரனுக்கு ஒருவனுக்கு அது தேவைப்பட்டுனா அதை நீ கொடுத்து உதவல அப்படின்னா அது உனக்கு சாபமா இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தயவு செய்து என்ன செய்யணும்? பொருள் ஆசைங்கிற விக்கிரகத்தை விட்டு, அதனால கண்ணுக்குட்டியை உண்டாக்கி கும்பிட்டாதான் இல்ல, அல்லேலூயா. ஆமா, பன்னிக்குட்டியை கும்பிட்டாதான் இல்ல. பொருள் ஆசை உள்ள இடத்துல இருந்தா நமக்கு போதும், எவ்வளவு தேவையோ தேவைக்கு ஆன அளவுக்கு இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. ஆனா தேவைக்கு மிஞ்சி இருந்ததுன்னா அது பொருள் ஆசை. அது எல்லாத்தையும் குறிக்கும், எல்லா விதமான காரியங்களையும் அது குறிக்கும். அப்படிப்பட்ட எல்லாருமே யெரொபெயாமின் அந்த வழியில் உள்ளவங்க தான். யார் யெரொபெயாம் அப்படின்னா, விக்கிரக வணக்கத்தை கொண்டாடின அந்த ஆட்கள் கூட சேர்ந்த ஆட்கள் தான் இந்த யெரொபெயாமின் அந்த சந்ததின்னு வச்சிடுங்க. ஆவிக்குரிய அர்த்தம் இது, சரியா? இப்ப இவன் இந்த பாவம் தான் இவன்ட்ட இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பாவி கூட, அல்லேலூயா, நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியுதா? அப்படி ஒரு சின்ன தப்ப உள்ள வச்சிருக்கான். ஆனா அவன் கூட ஆண்டவருடைய விருப்பம் என்னவென்று உணர்ந்து அவர் சொல்றாரு, என் இதயத்தில் இருந்தபடி எல்லாம் செய்ததுனால. நம்ம என்ன செய்யறோம்? அவருடைய உள்ளம் மகிழ வாழ்கிறோமா, இல்ல அவருடைய உள்ளத்தை கஷ்டப்படுத்துகிறோமா? இல்லையா? இன்னைக்கு இந்த திருச்சபைக்கு முதலாவது ஆண்டு, முதலாம் ஆண்டு பிரதிஷ்டை விழா, அப்படிதானே? சரி, இந்த முதலாவது ஆண்டு பிரதிஷ்டை விழால எத்தனை புதிய ஆத்துமாக்களை பழையவர்கள் சம்பாதிச்சிருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டா எல்லாருக்குமே ஒரு கேள்வி உண்டாகும், சரியா? ஆனா உங்களை உற்சாகப்படுத்த வழியாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். இந்த முதல் 1 அப்படின்னா எதை குறிக்கும் அப்படின்னா தலையை குறிக்கும். அல்லேலூயா. சின்ன பிள்ளைல பாட்டு படிச்சிருக்கீங்களா? 1 யாவர்க்கும் படிச்சிருக்கீங்களா? 1 அப்படின்னா வசனத்தின்படி எதை குறிக்கும் அப்படின்னா தலை, எருதின் தலை. அதாவது ஆலேஃப் அப்படின்னு அது வரும், ஹீப்ருல ஆலேஃப் அப்படின்னு வரும். இது பைபிள்ல இல்லாத ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்றேன் தம்பி, அப்படியா? அப்படின்னா நீங்க வந்து சங்கீதம் 119 முத பகுதியில மேல இருக்கிறத எடுத்து படிச்சீங்கன்னா அங்க இருக்கும் ஆலேஃப் அப்படின்னு இருக்கும், சரியா? அதுதான் தலை. அதனால ஒரு ஸ்திரீ கற்பர வேதனை படும்போது, அல்லேலூயா,
தன் குழந்தையை ஈன்றெடுக்க எத்தனிக்கையில் குழந்தை பெற முடியல, கஷ்டமா இருக்கு அப்படின்னா முதல்ல என்ன செய்வாங்கன்னா, ஒரு அந்த கிளிப் போட்டு என்ன செய்வாங்க, தலையை வெளியே எடுப்பாங்க. அது நம்ம தொலைக்காட்சிகள்ல அந்த யூடியூப் சேனல்ல தான் நம்ம பார்த்துருக்கிறோம், நேர்ல பார்க்கல. டாக்டர்மாரா இருந்தா பார்த்துருக்கலாம். ஸோ அப்படி என்ன செய்வாங்க, எடுப்பாங்க. அப்போ அந்த தலை வெளியே வந்துட்டுன்னு வச்சுக்கிட்டுங்களேன், மற்ற உடம்பு அதோட பெருசா தான் இருக்கும், ஆனா எளிதா என்ன செஞ்சிடும், வெளியே வந்து விடும். சரியா? அதே போல இந்த திருச்சபை முதல் ஆண்டை கடந்து விட்டது அப்படின்னு என்ன அர்த்தம்? தலை வெளியே வந்துட்டுமா, இனி ஈஸியா பிரசவம் நடக்கும், கவலைப்படாதங்க. லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றது ஒரு கொச்ச மாதிரி தெரியுதா? இது ஆவிக்குரிய, அதாவது கிறிஸ்து இயேசு உங்களில் உருவாகும் அளவும் நான் உங்களுக்காக என்ன செய்கிறேன், கற்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்லி பவுல் சொல்றாரு இல்லையா? அதே போல நீங்கள் பட்ட அந்த கற்ப வேதனைக்கு பலனாய் தலை வெளியே வந்துட்டு 1 வருஷம் நீங்க தாங்கிட்டீங்களா, இனி பாருங்க. அல்லேலூயா. இனி பாருங்க, நீங்க இனி பூரா ஈண்டு எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான், வந்துட்டே இருக்கும். அல்லேலூயா. ஆத்துமாக்களால் உங்கள் சபை அலங்கரிக்கப்பட போகிறது. ஆண்டவர் இந்த சபையின் மூலமாய் ஆனந்தப்பட போகிறார். அதற்காக ஆயத்தப்படுங்கள், அதற்குரிய பணியை செவ்வன செயலாற்றுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இப்போ என்னது, இதயத்துல இருந்தபடியெல்லாம் செய்கிறார். அவன் ஒரு முழுமையான தேவ மனுஷன் அல்ல, ஆனா அவன் கூட ஆண்டவர் உள்ளத்துல இருந்ததெல்லாம் கரெக்டா செஞ்சான். அதனால 4 தலைமுறை சிங்காசனத்துல இருக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். நான் நினைச்சேன் இதை படிக்கும் போது, இந்த ஒரு பாவம் மட்டும் இல்லைன்னா அவன் மொத்த சந்ததியா இருந்திருப்பாங்களே. லேலூயா. தலைமுறை 1000 தலைமுறைக்கும் சிங்காசனத்துல ஆண்டவர் அமர செய்திருப்பாரு. இந்த ஒரு தப்புனால அந்த பாக்கியத்தை இழந்து 4 தலைமுறையோட நின்று போய்விட்டவே. அதனால தேவ சமூகத்துல துணிகரமாய் ஆண்டவருக்கு பிடிக்காத எந்த காரியத்தையும், ஆண்டவர் அனுமதிக்காத எந்த காரியத்தையும் செய்வதற்கு தயவு செய்து எத்தனிக்காதீர்கள். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்தது இன்னொரு சம்பவம் படிக்கலாம். தாவீதை குறித்து சொன்ன வார்த்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன் என்றார். ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக. இன்னைக்கு அநேக பிரச்சனைகள், இன்னைக்கு உலகத்துல எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. ஆனா இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல ஒரு நியூஸ் வந்திருக்கு, ஒரு குறிப்பிட்ட நடிகருக்கு இதயத்துல பிரச்சனை, அவருக்கு 2 ஸ்டண்ட் வச்சு 2 நாள்ல ஸ்டண்ட் பண்ணி வீட்டுக்கு வந்துருவாரு அப்படின்னு. ரொம்ப முக்கியமான செய்தி, நாட்டுக்கு ரொம்ப தேவை. ஏன்டா இவரால்தான் இந்த நாடு என்ன செய்யுது, நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கு. நாட்டு மக்களுக்காக, நாடு நலம் பெற வேண்டும் என்பதற்காக கூடி ஜெபிக்கிற கூட்டத்தை என்கவுண்டர்ல சுடுறது போல பெரிய மிஷின்கள்லாம் தூக்கிட்டு போய் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறான். அல்லேலூயா. ஆமா, இந்த நாடு நல்லா இருக்கணும், அதிகாரம் மேலான அதிகாரங்களுக்காக ஜெபம் பண்ண சொல்லி கூடி ஜெபம் பண்ற மக்களை பூரா என்னமோ பெரிய குற்றவாளியை பிடிக்கிற மாதிரி இவ்வளவு பெரிய திறமைசாலிகள் மிஷின்கண்ணோட. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பாத வரும். என்னடா நடக்குது? அல்லேலூயா. ஆமா, அப்ப நினைப்பேன், டேய் உன்ட இருக்கிற மிஷின் கண்ணோட என் தேவன் பெரியவர். அல்லேலூயா. இதை விட பெரிய பெரிய கண்ணெல்லாம் நாங்க பார்த்துட்டோம். ரோம் சாம்ராஜ்யத்துல நீரோ மன்னன் படுத்தாத கொடுமையா நீ படுத்துற போற. அல்லேலூயா. ஆமா, கிறிஸ்தவர்களை கூப்பிட்டு கம்பங்கள்ல கட்டி வைத்து அவர்கள் மீது எண்ணெய்களை ஊற்றி தீய வச்சு அந்த வெளிச்சத்துல பிடில் வாசித்து அவருடைய அந்த அகோர அந்த சத்தம் அமங்கல் அந்த சத்தத்தை கேட்டு சந்தோஷம் அடைந்து அதுல மகிழ்ந்து அவன் ராஜ்யமே ஆட்டம் கண்டு ஒரே ஒரு நாள்ல மொத்த ரோம சாம்ராஜ்யம் இயேசுவுக்கு சொந்தமாய் மாறியது. பிரச்சனை பெருசா வருதா, சீக்கிரமா இயேசுவுக்கு சொந்தமா மாற போகுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. உங்களுக்கு பிரச்சனை வரல அப்படின்னா இன்னும் எழுப்புதல் வரலன்னு அர்த்தம். எழுப்புதல் மாறனாதா திருச்சபைன்னு பேரு இருக்கலாம், ஆனா அந்த திருச்சபையில் ஊழியத்தினால பிரச்சனை உண்டாகணும், பிரச்சனை வரணும், அப்பதான் எழுப்புதல் உண்டாகும்.
ஒளியத்தில் எழுப்புதல் போகணும், கடந்து போகணும். ஆமா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி VBS நடத்துறேன்னு சொல்லி நடத்தும் போது பாரதி நகர்ல பிரச்சனை பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க. அல்லேலூயா. நான் நம்புறேன் இனி பாரதி நகர் இயேசுவுக்கு சொந்தமாய் மாறும். ஆமா, நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. அல்லேலூயா. பிரயாசப்படுகிறவன் முந்தி பலன் அடைவாங்க. பிரச்சனை உருவாகணும், பாடு. அதே போலதான் ஒரே பிரச்சனை, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமா பிரச்சனை. இன்னைக்கு சைனால கிறிஸ்தவர்களுக்கு விரோதமா பைபிளை கூட கொண்டு வர மாட்டாங்க. சைனால மரத்து மூட்டுல அந்த என்ன சொல்ல பூமிக்கு அடியில சுரங்கப்பாதை தோண்டி ஆராய்ச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் மாறி சைனால வேதாமத்தை என்ன செய்றாங்க, சூப்பரா பிரிண்ட் பண்றாங்க. இன்னைக்கு அதிகமா சைனால இருந்து பிரிண்ட் ஆகி பைபிள் என்ன செஞ்சுட்டு இருக்கு, வந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு கர்த்தர் சைனாவோட நிலைமைய மாற்றி விட்டார். இப்படி அநேக நாடுகளை மாத்தி விட்டார். இப்படி எவ்வளோ பெரிய சர்வாதிகார சர்வ வல்லமை மிகுந்த நாடுகள் எல்லாம் நம்ம ஆண்டவர் பார்த்திருக்கிறார். அவருக்கு முன்பாக என் தேசம் இந்த இந்தியா மாத்திரம். அல்லேலூயா. சீக்கிரமா நீங்க நம்புவீங்க பாருங்க, உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் எல்லாம் இயேசுக்கு சொந்தமாய் அநேக எழுப்புதலை ஆண்டவர் தரப்போகிறார். அல்லேலூயா. அவ்வளவு பிரச்சனை வர 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 எழுப்புதல் வந்துட்டே இருக்கும். அநேக ஒரு ஆண்டவருக்கு சொந்தமா மாறிட்டே இருப்பாங்க, சந்தேகமே கிடையாது. அதனால பிரச்சனையை கண்டு தோன்றக்கூடாது. இங்க தாவீது வாழ்க்கையில வராத பிரச்சனையா, அல்லேலூயா, லிஸ்ட்ல இல்லாத ஒரு ஆளு, வீட்டுல கூட என்ன செய்யல, லிஸ்ட்ல வைக்கல. எல்லா பிள்ளைகளும் வந்தாச்சா, எல்லாம் வந்தாச்சு, ரைட்டு, பந்தி இருக்கலாமா, இருக்கலாம், எல்லாத்தையும் வர சொல்லு. 7 பேர் வந்துட்டான், ஒருவனையும் ஆண்டவர் தெரிந்துக்கிடல. இப்ப கேட்காரு, உண்மையிலேயே உனக்கு பிள்ளைகள் இவ்வளவு தானாப்பா? சொல்றாரு, இல்ல இன்னும் ஒருத்தன் இருக்கா, அவன் எல்லாத்தோட இளவே, அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். அவன் வராம நான் என்ன செய்ய மாட்டேன், பந்தியில உட்கார மாட்டேன், வர சொல்லவன. இப்ப இவங்க எல்லாம் சோல்ஜர்ஸா நிக்காங்க. எப்படி இருக்காங்க, ஆஜானு பாகு அப்படியே படை வீரர்கள் மாதிரி தோள்கள் செனவெடுத்து அப்படி யுத்தத்துக்கு ரெடி, அப்படி பாடி பில்டர் மாதிரி நிக்காங்க அவ்வளவு பேரும். ஆனா இந்த பையன் காணும், அல்லேலூயா, அப்படி சிவந்த நிறம், அழகான ரூபம். ஈவன ஆண்டு எந்திரிச்சு அபிஷேகம் பண்ண அப்படிங்காரு. அல்லேலூயா. சாமுவேலே ஒரு கணம் அப்படியே தயங்கிருந்தாரு. ஹலோ, இவனை கொண்டு செய்வாரா, இவன்லாம் செய்வானா, இவன் மூலமா நடக்கும், இவன்லாம் எப்படி செய்ய போறான் அப்படின்னு உங்களை குறித்து சொல்லிட்டாங்களா? உங்களை வச்சுதாங்க ஒரு பெரிய மாற்றம். அல்லேலூயா. ஆமா, இவன் எங்க விளங்க போறான், இவன் எங்க உருப்பட போறான், இதெல்லாம் எங்க ஒப்பேற போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்களா? அல்லேலூயா. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். கர்த்தருடைய கருத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. என்னை குறித்து அப்படிதாங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இவன்லாம் என்னத்தை செய்ய போறான். அது குறிப்பா எங்க வீட்டுல எனக்கு நல்ல பேர் வச்சிருந்தாங்க. ஏன்னா நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன், தான் இருப்பேன், தனியா இருப்பேன், எப்பவுமே தனியா தான் இருப்பேன், தனிமை விரும்பி தனியா இருப்பேன். இப்ப கூட எங்க அம்மா கிட்ட நீங்க போன் பண்ணி கூட கேட்கலாம், தனியா இருப்பேன், ஊமையா இருப்பேன், யார்ட்ட அதிகமா சிரிச்சு பேசவே தெரியாது, எடுத்துக்கெல்லாம் எரிஞ்சு விடுவேன், சண்டை தான் போடுவேன். அதனால வீட்டுல எனக்கு ஒரு நல்ல பட்ட பேர் வச்சிருந்தாங்க, ஊமக்குறவன் அப்படின்னு சொல்லி, நல்ல பேர். ஆமா, அப்படியே தான் இருப்பேன். ஆனா இன்னைக்கு நான் இதை சாட்சியா நிறைய பேர்ட்ட சொல்லுவேன். எங்க சபையாரும் நம்ப மாட்டேங்காங்க, என்னை சார்ந்தவர்களும் நம்ப மாட்டேங்காங்க. அல்லேலூயா. அது பேசவே தெரியாதுன்னு சுத்தமா நம்ப மாட்டேங்காங்க. ஏன்னா அப்படி ஒன்றுக்குமே உதவாது சூழ்நிலையில சிவந்த மேனி கட்ட ரூபம் அப்படியே குள்ளமான ஒரு சின்ன பையனா வந்திருந்த தாவீது தான் சொல்றான், வெண்கல வில்லும் என் புயத்தினால் வளையும்படி என் கரங்களை என்ன செய்றாரு, யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார். அவர் அழைக்கும் போது அப்படியே ஒண்ணும் தெரியாதவனா தான் இருப்பான். ஆனா அழைத்த பிற்பாடு அப்படி உருவாக்குவாரு பாருங்க. அல்லேலூயா. சொல்லவே முடியாது, சொல்லவே முடியாது. எதுவுமே பேச தெரியாத, யார்கிட்டையும் பக்கத்து வீட்டு ஆள்கிட்ட கூட பேச தெரியாத இன்னைக்கு ஆளு, இன்னைக்கு ஒரு மனுஷன்ட உட்கார்ந்து பேசிட்டேன்னா அவன் என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணியே தீருவான். அந்த அளவுக்கு பேசும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, ட்ரெயின்ல ஒரு என் பக்கத்துல யாராவது உட்கார்ந்துட்டாங்க, அவங்க கதை முடிச்சு. அல்லேலூயா. ஆமா, அது என்கிட்ட பேசிட்டாங்க, சுத்தமா முடிச்சு. கர்த்தர் பெரியவர், இயேசு பெரியவருங்க, இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், இயேசு பெரியவர். மகிமை அவருக்கு. ஒன்றுமில்லாத, ஒருவர்ட்டையும் ஒரு வார்த்தையும் கூட பேச தகுதி இல்லாத இருந்த என்னை அவருடைய
வார்த்தையை எடுத்துரைக்கும் பாத்திரமாய் பயன்படுத்துகிற தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இங்க தாவீது அவர் சொல்றாரு, என் இதயத்துக்கு ஏற்றவன். எதனால அப்படி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கீங்க? அடுத்தவன் பொண்டாட்டிய அப்படியே அலேக்க தூக்கிட்டு வந்தானே, அதுக்காண்டி சொன்னாரோ? உண்மைதானே சொல்லணும். சொல்லுங்க. இல்ல ஆசாரியர்கள் தவிர வேற யாரும் சாப்பிடக்கூடாத அப்பத்தை தூக்கிட்டு வா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் பங்கிட்டு கொடுத்தாரு, அதுக்காக சொன்னாரோ? இல்ல முகநாடி வேறுபட்டவனாய் கோளை வெடிந்தவனாய் அப்படியே ஒரு வேஷத்தை ஒரு ஆக்ட் கொடுத்தான, அதுக்காக சொன்னாரா? அது எதுக்காக சொல்லியிருப்பாருன்னு நினைக்கீங்க? மனுஷனா இருந்தா பிரச்சனை இருக்கும். நீங்க நினைக்கலாம், ஐயோ ஏன்டா சின்ன சின்ன தப்புகள் இருக்கு, ஏன்டா பிரச்சனை இருக்கு. தாவீதுட்டே இருந்தது, தாவீதுட்டையும் பிரச்சனை இருந்தது. பிரச்சனை எல்லார்ட்டையும் இருக்கும், ஆனா பிரச்சனையிலேயே நீ இருக்க கூடாது. லேலூயா. ஆமா, நான் அப்படி செஞ்சுட்டேனே அப்படியே பாவத்தில் நல்ல நிற்க கூடாது, அதை விட்டு வெளியே வந்துடணும். உடனே கதறிட்டான். தீர்க்கதரிசி சொன்ன உடனே உடனே கதறி ஒப்பு கொடுத்து அழுது அதுல வெளியே வந்துட்டான். அவனை குறித்து சொல்லுது பாருங்க, 119ஆம் சங்கீதம் 23வது வசனத்தை படிங்களேன். சீக்கிரம், நேரம் ஆயிட்டு இருக்கு. பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்கிறார்கள், உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். வாரே வா, ஹல்லேலூயா. இதை கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணி பாருங்க, கொஞ்சம் அதை அனலைஸ் பண்ணி பாருங்க. பிரபுக்கள்லாம் யாரு? ஹையர் ஆபீசர்ஸ். ராஜாக்களுக்கு அடுத்த பொசிஷன் பிரபுக்கள் இல்லையா? ஹையர் ஆபீசர்ஸ். அவங்க எல்லாம் உட்கார்ந்து பிளான் போடுறாங்களாம், இவனை எப்படி என்கவுண்டர் போடலாம், ஹல்லேலூயா, இவனை எப்படி கதையை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் உட்கார்ந்து பிளான் போட்டுட்டு இருக்காங்க, ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ அவங்க அப்படி நினைக்காங்க இப்படி நினைக்காங்க, ஆண்டவரே என்ன காப்பாத்தும் அப்படின்னு அவன் ஜெபம் பண்ணல. ஹல்லேலூயா. நான் எப்பவுமே எங்க ஊழியர்களுக்காக ஜெபிக்க சொல்லும் போது நான் இதை தான் சொல்லுவேன், தயவு செய்து எங்களுடைய ஊழியர்களுக்காக, ஊழியருடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்காதங்க. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கா? உண்மைதான். ஊழியர்களுக்குரிய பாதுகாப்புக்காக என்ன செய்யாதுங்க? ஜெபிக்காதங்க. ஏன்னா அவங்க பாதுகாப்பா வீட்டில் இருக்கணும்னு நினைச்சிருந்தா ஆண்டவர் அவங்களை எதுக்கு எடுத்து ஓநாய்களுக்குள்ள அனுப்புறது போல அனுப்புறேன்னு சொல்லி அனுப்பணும்? லாஜிக் வேணும்ல. அப்ப அவருக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு வேணுமோ? ஊழியருடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்காங்க. அவ்வளவு பெரிய ஓநாய் கூட்டம் வந்தாலும், வாயை பிளந்து திமிரி வந்தாலும் அதுக்கெல்லாம் அஞ்சாம நின்று இயேசுவுக்காய் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அதற்காக ஜெபியுங்கள். எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், கடிக்கும் கர்ச்சிக்கும் ஓநாய்கள் பீறி போட அப்படியே தினவெடுத்து ஓடி வந்தாலும் அதை கண்டு அஞ்சாது என் ஆண்டவருக்காக நிற்கேன் என்று சொல்லி தைரியமாக என்று போராடும்படி அப்படிப்பட்ட தைரியத்தை கொடுக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அதான் முக்கியம். ஐயா ஆண்டவரே, அவன் எந்த சூழ்நிலை என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு ஸ்டெப் கூட பின்னுக்கு வந்துடக்கூடாது. முன் வச்ச கால் முன் வச்சதுதான். கலப்பையில் கை வைத்துட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல. ஆண்டுடைய காரியம். நீ அதுக்கு முன்னாடி என்னத்தை வேணாலும் மேய், ஆனா ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் சொல்லி கலப்பையில நீ விரும்பி வச்சியோ இல்ல யாராவது பிடிச்சு வச்சுட்டாங்களோ தெரியாது இல்லையா? சில பேர் இருப்பாங்க. ஆமா, நான் விரும்பி ஒப்பு கொடுத்து என்ன ஆண்டவர் கட்டாயப்படுறதுனால ஊழியத்துக்கு வந்தேன். சில பேர் வீட்டுல ஒப்பு கொடுத்துருப்பாங்க, என் பிள்ளைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கேன்னு சொல்லி. ஆனா அவங்க பட்டு அவளை பாடுபட்டு பிள்ளைய அர்ப்பணிச்சு நம்ம சாமுவேல் தீர்க்கதரிசியை மாதிரி ஒப்பு கொடுத்து என்ன செய்வாங்க வச்சிருப்பாங்க. அப்படி ஒப்பு கொடுக்கப்பட்ட சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டுதான் 2 பெரிய ராஜாக்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். அதனால பெத்தவங்க ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து விட்டார்கள். நான் என்ன ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லி ஏளனம் செய்து கொண்டிருக்கிறாயா? என்னவரே, உன்னை கொண்டு 2 ராஜாக்களை அபிஷேகம் செய்ய முடியாது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியாது உன்னை அழைக்கிறார். அப்பா அம்மா தான் ஒப்பு கொடுத்த, நான் என்ன பண்ண முடியும்? அப்பா அம்மா மூலமா ஆண்டவர் உனக்கு வேலை வச்சிருக்கிறார், பிடிச்சு வச்சுட்டான். இனி விட்டுட்டு ஓடி வந்தேன்னா அவன் மேல நான் பிரியமா இருக்க மாட்டேன், அவன் மேல நான் பிரியமா இருக்க மாட்டேங்க. நான் தாவீது அப்படி கிடையாது. களத்துல இறங்கிட்டான்னா கதையை முடிச்சுட்டு தான் வருவான். ஹல்லேலூயா. எல்லாரும் பயந்து நடுங்கி கொண்டு இருக்கும் போது மொத்த சிறுவனா போய் அடிச்சு தூள் கிளப்பிட்டு வந்துட்டான்.
அதனால தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு, தெளிவா சொல்லணும்னா, தேவனுக்காக தேவனுடைய வேலையை செய்வதற்கு பட்டம், படிப்பு, அந்தஸ்து, உயர்வு, பதவி, உருவ அமைப்பு, மற்ற காரியங்கள் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. அவருடைய அழைப்பு இருந்தா போதும். அல்லேலூயா. அவருக்காக நீ உன்னை அர்ப்பணிச்சிருந்தா போதும், உன்னை நடத்துவார். ஆமா, உனக்கு எதிராய் உலகம் முழுக்க எழுந்து நின்றாலும் உலகத்தில் இருப்போரிலும் நம்ம இயேசு பெரியவர புதரே. இந்த உலகத்தில் இருப்போரிலும் நம்ம இயேசு பெரியவர புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புத 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 இயேசு அற்புத. கண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத. அல்லேலூயா. அவர் பெரியவருங்க. உலகத்துல போய் போட்டி போடக்கூடான ஆட்கள் கிடையாது. நம்ம உண்மையிலே சொல்ல போனா உலகம் தான் நம்ம கூட போட்டி போடணும். அல்லேலூயா. ஆமா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்திருந்தது. அதை பார்த்த உடனே எனக்கு சிரிப்பு வந்துச்சு. அதுல சொல்றாரு, இனி நம்ம போட்டிலாம், அவர் இப்படி ஆடிக்கிட்டே சொல்றாரு, இனி நம்ம மியூசிக், நம்ம டான்ஸ், நம்ம போட்டிலாம் இங்க இவங்கிட்ட எல்லாம் கிடையாது. யார்கிட்ட? இந்த சச்சின்கிட்டயோ அந்த செருபாபேல்கிட்டயோ கிடையாது. என் போட்டிலாம் ஏஆர் ரஹ்மான்ட்ட, என் போட்டிலாம் இளையராஜாட்ட. அட கிறுக்கு பயல. வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் இருப்பவரிலும் உனக்குள் இருப்பவர். நீ உன்னோட சின்ன பையன் போய் போட்டி போட்டு கிடக்க. பெரிய ஆட்களை விட்டுட்டு, சச்சின மாதிரி பெரிய ஆளுக்கு, செருபாபேல மாதிரி பெரிய ஆட்களை விட்டுட்டு சின்ன சின்ன பிள்ளை ஆட்கட்டெல்லாம் போய் உலகத்துல அவன் சின்ன பையன் அவன்கிட்ட போய் போட்டி போட்டு கிடக்கான். அன்னைக்கு சிரிப்பா வந்தது. வசனம் சொல்லுகிறது, வசனம் சொல்லுது, நம்ம உலகத்துக்கிட்ட போட்டி போடக்கூடாது, உலகம் ஏன்ட்ட போட்டி போடணும். அல்லேலூயா. ஆமா, உண்மையில அதான் நடந்துட்டு இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? நான் சிறுவனா இருக்கும்போது காலையில அதிகாலை அந்த பாட்டு, அந்த டேப் ராதாமணி கேளுங்கள் தரப்படும், ஆமா, அது நிறைய பாட்டுலாம் சர்ச்சில் ஓடும். அப்போ வேற எந்த இந்து டெம்பிள்ஸ்லயும் பாட்டு போட மாட்டாங்க. ஆலயத்துல மட்டும்தான் அந்த பாட்டு, கிறிஸ்தவ ஆலயங்கள்ல தான் பாட்டு கேட்கும். ஆனா இப்ப நிலைமையே வேற. இப்ப எல்லாரையும் மணி அடிக்குது, பாட்டு இருக்குது. நம்மகிட்ட இருந்து அவன் படிச்சிருக்கான். அல்லேலூயா. அதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். உன்கிட்ட இருந்து நான் படிக்கல, எங்கிட்ட இருந்த நீ படிச்சிருக்க. மியூசிக்கா இருந்தாலும் சரி, பாட்டா இருந்தாலும் சரி, எங்கிட்ட இருந்தா நீ படிச்சிருக்க. அவர் சொன்னாரு இளையராஜா அப்படின்னு சொன்னா, அவரும் கோயில இருந்து பாட்டு படிச்சு கை தட்டி கொட்டடிச்சு இருந்தவர் தான். அங்க போயிருக்காரு. இங்க படிச்சு அங்க போயிருக்காரு. இங்க இருந்தா காப்பி அங்க போயிருக்காரு. உலகத்து கூட போட்டி போடாத, உலகம் கூட போட்டி போடணும். அந்த அளவுக்கு உயர்ந்த. சரி, இதயத்துக்கு பிளான் போட்டு இருக்கிறாங்க பெரிய பெரிய ஆட்கள். ஆனா இவன் செஞ்சுட்டு இருக்காப்ல, பைபிள படிச்சுட்டு இருக்கான், தியானம் பண்ணிட்டு இருக்கான். பிரமாணங்களை போடுவோம். தாவீது படிச்சுட்டு இருந்தாரு. அதே போல நீங்க படிச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவாரு, என் இதயத்துக்கு பிரியமானவன், என் இதயத்துக்கு ஏற்றவன். எனக்கு விரோதம் பெரிய கூட்டமே வரட்டு, 51வது வசனத்தை படிக்கணும். அது நல்லா இருக்கு. அல்லேலூயா. அகதிக்காரர் என்னை
என்ன ரொம்ப கேவலப்படுத்தி பேசுறாங்க, என்ன கேவலமா திட்டுறாங்க, கேவலமா பேசுறாங்க. ஆனாலும் நான் இப்படி வசனத்தை விட்டு நான் விலகவே இல்லை, பெர்ஃபெக்ட் போறேன். இவன் கோயிலுக்குலாம் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வரமாட்டானா, கோயிலை விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை வேற எங்கேயும் போக மாட்டானா, எப்பவும் ஜெபம் தான் போவானா, எப்பவும் ஏசப்பான் தான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாராம், இவர் ரொம்ப உத்தமராம் அப்படிலாம் சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. என்ன கிண்டல் பண்ணாலும் சரி, அவனுக்காக யாருக்காகவும் உன்னை நீ மாற்றிக்கொள்ளாதே, வசனத்துல நின்னு. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, என் இதயத்துக்கு ஏற்றவன், என் இதயத்துக்கு ஏற்றவள். அல்லேலூயா. யாரு எப்படி எள்ளி நகையாடினாலும் அதை குறித்து கவலைப்படாது, நீ வசனத்துல நிலையா நின்னுட்டனா ஆண்டவர் சொல்லுவாரு, என் இதயத்துக்கு ஏற்றவன். சரி, கடைசியா அல்லேலூயா, நேரம் போயிட்டே இருக்கு, வாசிங்க ரோமர் 11ஆம் அதிகாரம் 34வது 35வது வசனம். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாக தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முன்னே அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? அல்லேலூயா. கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? இன்னொரு வசனம் தெளிவா போட்டு பாருங்க, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. புரிஞ்சுட்டா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஆண்டுடைய இதயத்தை, இல்லையா, இயேசு ராஜா இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும், ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற நம்ம கேட்டு ஜெபம் அந்த காரியத்தை அவருடைய இதயத்தில் உள்ளபடியெல்லாம் எழுதிட்டான். அவருடைய இதயத்துக்கு ஏற்றனாக இருந்தான். காரணம், அவனுக்கு என்ன நடந்தா வசனத்தை விட்டு தியானத்தை விட்டு என்ன செய்யல, அவன் விலகல. அதனால அவருக்கு இதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தான். அடுத்தது, அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார் அப்படின்னா, இங்க ஒரு ஆன்சர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2வது படிங்க, 2:16. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. முதல்ல எல்லா கேள்வி, யாருக்கு அவருடைய சிந்தை இருக்கு, யாருக்கு தெரியும் அவருடைய சிந்தை அப்படின்னு. ஆனா இங்க சொல்றாரு, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. யாருக்கு உண்டாயிருக்கிறது? சிந்தைனா என்னது? அவருடைய எண்ணங்கள், அவருடைய விருப்பங்கள். இது இந்த அந்த ஒரு இன்னொரு மொழிபெயர்ப்பு, இதோட 7ஆம் பைபிள் 7வது மொழிபெயர்ப்புல அப்படி இருக்கு, என்னுடைய இருதயத்தின் விருப்பங்களின்படி யெகோவா அவர்களுக்கு செய்தான் அப்படின்னு இருக்கு. என்னுடைய சிந்தைகளை நான் என்ன யோசித்தனோ அதை அப்படியே அவர்களுக்கு செய்தான் ஒரு மொழிபெயர்ப்புல இருக்கு. என்ன இருக்கிறதோ அப்படியே செய்தான். அப்போ கிறிஸ்துனுடைய அந்த சிந்தை என்னவென்று யாருக்கு தெரியும்? ஒரு கேள்வி கேட்டு அதே கேள்விக்கு பதில யார் வைக்கா? எங்களுக்கோ கிறிஸ்து இயேசுனுடைய சிந்தை உண்டாயிருக்கிறது. எங்கிட்ட இருக்கியா அந்த சிந்தை? அவர்கிட்ட என்ன சிந்தை இருக்கோ அப்படியே அது எங்கிட்ட இருக்குது. எப்ப சொல்லுங்க, கர்த்தருடைய சிந்தை என்னது? முடிய போறேன், நேரம் ஆயிடுச்சு. கர்த்தருடைய சிந்தை என்னது? கரெக்டா சொல்லிடணும், பரிசு கொடுப்பேன். அல்லேலூயா. ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடையும்படி. அல்லேலூயா. சரியா? அவருடைய வருகை எல்லாரும் சொல்றபடி இயேசு வருகிறார் வருகிறார் என்று சொல்ற அந்த மாரநாதா மாரநாதா சொல்றோம் இல்லையா? இயேசு வருகிறார் சொல்றல, அவருடைய வருகை அப்படி தாமதமாகிறாமல் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் அவரை பற்றி அறியவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்று பேதுரு தம்முடைய நிருபத்தில் எழுதுறார். அல்லேலூயா. அவருடைய சிந்தை எப்பவுமே
அழிந்து போகிற ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அதனாலதான் அழிந்து போகக்கூடிய ஆத்துமாக்கள் மேல கரிசனை கொண்ட பவுல் சொல்லுகிறார், ஊழியர்களாகிய எங்களுக்கு கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உருவாயிருக்கிறது. அப்படின்னா என் எண்ணத்துல பூரா என்ன இருக்கணும்? அல்லேலூயா. அவன் அன்னைக்கு நிறைய பேருக்கு ஆத்துமாக்கள் எப்படி ரட்சிக்கப்பட வேண்டும், ஐயோ இந்த ஆத்துமாக்கள் எப்படி அழிந்து கொண்டிருக்கிறதே, அவர்களை எப்படியாவது காப்பாற்றி பரலோகத்துக்கு நேராக கொண்டு வரணுமே, அவர்கள் எந்த வழியிலாவது விடுவிக்கப்பட வேண்டுமே என்று ஒரு போராடி ஒரு ஜெபம் பண்ணி அப்படிப்பட்ட ஒரு பாரம் இருக்க வேண்டிய ஊழியக்காரர்களுக்கு இன்னைக்கு என்ன பாரம் இருக்கு தெரியுங்களா? என் கடத்தை எப்படி அடைக்க, இந்த மீட்டிங் எப்படி நடத்த, என் பிள்ளையை எங்க கொண்டு எப்படி படிக்க வைக்க, என் பிள்ளையை எப்படி கட்டி கொடுக்க. அல்லேலூயா. இரவும் பகலும் யோசனை பூரா எதா இருக்கு? உலக காரியங்கள் தான் இருக்கு. பூரா சிந்தையில பூரா உலக காரியங்கள். எப்படி இதை முடிக்க, என்ன செய்யனே தெரியல. இன்னைக்கு நிறைய ஊழியருடைய நிறைய காரியங்கள். எங்கிட்ட கிட்டத்தட்ட 56 ஊழியர்கள் இருக்கிறாங்க. அந்த 56 ஊழியர்கள்ட்ட கிட்டத்தட்ட ஒரு 20 பேர்கிட்ட என்ன பிரச்சனை, ஒருத்தர் இருக்கிறாரு, நான் எப்ப போனாலுமே என்கிட்ட அழுதுகிட்டே இருப்பார். என் பிள்ளை படிக்க வைக்கணும், என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், எனக்கு வண்டி ரிப்பேர் ஆயிட்டு இதுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். உலகத்துல நீ மட்டும் தான் படிக்கிறா, உலகத்துல உன் பிள்ளை தான் படிக்க, உலகத்துல நீ மட்டும் தான் பைக் வச்சிருக்க, வேற எவனும் இல்லையா? இப்படிலாம் கேட்டா அப்படிதான் பதில் சொல்லுவேன். தம்பி பிரசன் அங்க இருந்து பார்க்க, ஆஹா நாளைக்கு அண்ணன் கூட போறோமே, ஒரு வேளை பைக் ரிப்பேர் ஆனா கர்த்தர். நான் என்ன சொல்றேன், என்ன பார்க்காத நீ. ஊழியர்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு பெரிய வார்த்தை, ஊழிய ஸ்தாபனம் வந்து நீ ஆதாரத்துக்கு அலலாய் உணவை தேவைதான். அதுக்கு அடுத்த கட்டடம் எல்லாம் யாரு? நீ தான் ஜெபத்துலதான் கட்டி எழுப்பணும். ஒரு சமயம் விசுவாசிகளை வச்சு நீ கட்டி எழுப்பி செழிப்ப சந்தோஷம் மந்தையின் மேய்ப்பன் பாய் உண்டு திருப்தி ஆயிருக்கின்றார். அதனை தப்ப சொல்ல மாட்டேன். ஒரு பாச கார் வச்சிருக்கிறார், அவர் பங்களா சந்தோஷம், அவருடைய மந்தை அந்த மந்தைகளுக்காக இரவும் பகலும் அழுது ஜெபம் பண்ணி விடுதலை வாங்கி கொடுத்து அந்த பிள்ளைகள் வேலையில முன்னுக்கு வர வேண்டும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் அப்படின்னு அழுது ஜெபம் பண்ணி அது மூலமா அந்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைச்சு அது நல்ல வேலைக்கு போய் அது சம்பாதிச்சு அது தசமபாகம் கொடுத்துனா போரடிக்கிற மாட்டை நம்ம எதுக்கு வாய் கட்டணும்? புரியுதா புரியலையா? நீ அவருடைய வேலை செஞ்சா நீ கஷ்டப்படணும், ஆத்துமா வாழணும். ஆத்துமாக்களுக்காக அழுது புலம்பி என் ஆண்டவர் அப்படியே எங்கெல்லாம் இல்லையா? கெத்சமேலே போய் கெத்சமனே தோட்டத்தில் முத்து முத்து அரைத்த வேர்வை அப்படியே அழுது தேசத்திற்காக பூமி ஆத்மாக்களுக்காக அப்படி அந்த ஆத்மாக்களை ரட்சிக்கப்படாத போதேன்னு சொல்லி ரத்தம் நாளங்கள் வெடித்து வேர்வையின் துவரங்களாய் அழுது ஜெபம் பண்ணார். அதே போல ஆத்மாக்களுக்கு அழுது பாரத்தோடு சரி அதை விட்டுட்டு இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எப்படி போயிட்டு இருக்காங்க தெரியுங்களா? ஆண்டவரே எனக்கு வீடு வேணும், கார் வேணும், சொத்து வேணும், சொந்தம் வேணும், இதுக்காக அதிக ஜெபம் பண்ணி இவ்வளவு வேற என்ன செய்யணும் எனக்கு தெரியல. ஒரு பெரிய காம்பெடுத்து அவளுக்கு நல்ல பாடம் சொல்லி கொடுக்கணும் ஆசையா இருக்கு. பவுல் சொல்றார், கிறிஸ்துவை அறிகிற அந்த அறிவின் மேல் எனக்கு லாபமாய் தோன்றின எல்லாவற்றையும் நாசமும் குப்பையிட்டு விட்டேன். அப்படின்னு அர்த்தம். பவுல் பெரிய பணக்காரர், நல்ல கல்வியாளன், எனக்கு இயேசு கிறிஸ்துவை இன்னும் அறியணும், இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. சத்தனோ
சம்பாத்தியம், ஆஸ்தி, செல்வம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவ நான் இன்னும் நெருங்கி சேர்வதற்கு அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி தூக்கி நஷ்டம் என்றும் குப்பைன்னு தூக்கி போட்டேன். இன்னைக்கு அவர் குப்பைன்னு தூக்கி போட்டத நிறைய குப்பைகள் அள்ளிக்கிட்டு, ஆண்டவரே என்ன இந்த குப்பையினால நிரப்பும், ஆண்டவரே எனக்கு இவ்வளவு குப்பைகளை தாரும். கேவலம் அல்ல? கிறிஸ்தவம் எங்கே போய் கொண்டிருக்கிறது? எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம்? நமக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான். பவுல் சொன்னார் இல்லையா, கொரிந்தியர் நிருபத்தில் இருக்கார்ல, கிறிஸ்து இயேசுடைய சிந்தை எங்களுக்கு உண்டாயிருக்கிறது. உங்க ஆசைதான் எனது ஆசை, உங்க விருப்பம்தான் எனது விருப்பமே அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெடியா இருக்கா? அவர் ஆசை, அவருடைய விருப்பம்லாம் நிறைவேற்றணும் சொல்லி யாரெல்லாம் ரெடியா இருக்கா? இவ்வளவு நேரம் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையா? அவருடைய விருப்பம் ஆசைலாம் என்னது? ஒரு மனுஷன் கூட கெட்டு போகாம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு நித்திய ஜீவனுக்கு என்ன செய்யணும்? வரணும். அதுக்காண்டிதான் அவருடைய வருகை கூட என்ன செஞ்சிட்டு இருக்கு? தாமதமாயிட்டு இருக்குன்னு வசனம் சொல்லுது. அப்ப அவருடைய வருகை தாமதமாகக்கூடிய அளவுக்கு அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். எல்லாரும் எப்படியா சந்திக்கணும்னு சொல்லி, அப்படி எல்லாரையும் சந்திக்கக்கூடிய விருப்பமுள்ள ஆண்டவர் அதே விருப்பத்தை நமக்கு தந்தாருன்னா, நாம யாரு ரட்சிக்கப்பட்டா என்ன, ரட்சிக்கப்படாட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா, கிறிஸ்துவில் இருந்த சிந்தையா நமக்குள்ள இருக்கு. நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளை குட்டி நல்லா இருக்கணும்னு சொல்லுதவங்களாம் உண்மையிலே கிறிஸ்தவனே கிடையாது. அல்லேலூயா. அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. அதுக்காண்டி நீ பிறனுக்கானவைகளை நோக்கும் போது நீ பிச்சை எடுத்துட்டு தெருவா அலைவேன்னு ஆண்டவர் சொல்ல மாட்டார். அல்லேலூயா. ஏண்டா அவர் தாவீது அழகா சொல்றாரு சங்கீதத்துல, இல்ல, நான் சிறு வயதுல இருந்து இளைஞனா இருந்தேன், வயசான ஆயிட்டேன், ஆனா நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திருகிறத நான் என்ன செய்யல, பார்க்கல. நீ அப்படி கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்காக வைராக்கியம் கொண்டு பாரத்தோடு அழுது புலம்பி ஜெபித்து செயல்பட ஆரம்பிப்பாயானால் உன்னுடைய சந்ததியாய் அப்பத்துக்கு ஒரு குறைவின்றி நித்திய காலமாய் வாழ்ந்து செழித்து சுயித்திருப்பார்கள். யாரெல்லாம் ரெடியா இருக்கா? ஆண்டவரே உம்முடைய விருப்பம் செய்ய எனக்கு விருப்பம், உம்முடைய சித்தம் நான் ஒப்பு கொடுக்கிறேன். இதுவரை நான் ஒரு ஆத்துமா கூட ஆதாயம் பண்ண கிடையாது, இனிமேல். அல்லேலூயா. அது இந்த ரிவைவல் மாரநாதா சபையில உள்ளவங்க எல்லாம் கண்டிப்பா அடுத்த ஆண்டுக்குள்ள கர்த்தருக்கு சித்தமானால் நானும் உயிரோட தான் இருப்பேன். ஒருவேளை அவருடைய வருகை தாமதிக்குமானா பூமியில இருப்போம். அப்படி இருக்கும்போது இங்க புது ஆத்துமாக்களை இல்லையா, அந்த நரகத்தின் வாயிலிருந்து புடுங்கி, சிங்கத்தின் வாயிலிருந்து புடுங்கி கொண்டு வந்து சபைகளை சேர்க்கிறவங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் பரலோகத்துல உண்டு. ஒரு சின்ன கிஃப்ட் நான் தருவேன். அல்லேலூயா. பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படும், உங்களுக்கு கொஞ்சமா கொடுக்கப்படும். யாரெல்லாம் ரெடியா இருக்கா? இந்த ஆத்தும பாரத்தினால எங்களை நிரப்ப ஆண்டவரே. அழிந்து போகின்ற ஆத்துமாக்களுக்காக பாரத்தோடு ஜெபித்து அவர்களை ஆதாயம் பண்ண எங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய ஆண்டவரேன்னு சொல்லி யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கீங்களோ அவங்களாம் எந்திரிச்சுங்க. ஜீசஸ். ஹல்லேலூயா. ரிபாலா கனதல ரபா நதல ரபா நதல ரகபா நஷந்தல ரபா. ஜீசஸ். இதயம் மகிழ்ந்திட வாழ்ந்திட வேண்டும், உம் சித்தம் இது நான் மடிந்திட வேண்டும். உம் இதயம் மகிழ்ந்திட வாழ்ந்திட வேண்டும், உம் சித்தம் செய்து நான் மடிந்திட வேண்டும். ஒரு வாழ்வு அது உமக்காக, ஒரு வாழ்வு அது உமக்காக. உடலெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக, உடலெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக. ராஜா ஓ
இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரோ. ஓ ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற அழிந்து போகும் ஆத்துமாக்கள் நினைத்திட வேண்டும். அழிந்து போகும் ஆத்துமாக்கள் நினைத்திட வேண்டும். ஆத்தும பாரத்தில் நான் அலைந்திட வேண்டும். ஆத்தும பாரத்தில் நான் அலைந்திட வேண்டும். ஒரு வாக்கு அது உமக்காக. ஒரு வாக்கு அது உமக்காக. உடவெல்லாம் உனக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக. உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக. இசுராஜா இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரோ. ஓ ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபை தாரோ. இந்த கடையம் பகுதியை பார்த்து ஆண்டவர் ஏங்கி நிற்கிறார். யா என் பிள்ளைகளை கொண்டு போனேனே, இவர்கள் மூலமாய்